Hi friends, welcome to UTM. UTM வந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 9 வீடியோ முடிச்சிருக்கோம். 27 சம்ஸ் முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இது 10வது வீடியோ. வாங்க சம்குள்ளே போகலாம். பின்வரும் வட்டி வீதத்தில் எது 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூ. 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 7th term 3ல் இருக்கிற எக்ஸசைஸ் 2.4 கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது கொஸ்டின் பார்த்தோன்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்படி எந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 அசல். ஓகேங்களா? 200 ரூபா வட்டி கிடைக்குது. அடிங்க, இந்த சைபர் அடிச்சாச்சு, இந்த சைபர் அடிச்சாச்சு. 1 2 2 5 2 20. ஓகேங்களா? 10% தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் சம்மு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் அடித்து போட்டுடலாம். ஓகேங்களா? அதாவது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 அப்படின்றது 100% வேல்யூ. அதில் 200ன்றது தான் எத்தனை பர்சன்ட்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். ஓகேங்களா? குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 200 × 100 20,000 டிவைடட் பை 2000 அடிச்சிங்க அப்படின்னா இந்த சைபருக்கு இந்த சைபர், இந்த சைபருக்கு இந்த சைபர், இந்த சைபருக்கு இந்த சைபர், 2 வந்து 20,000 அடித்தோம் அப்படின்னா 10. ஓகேங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான். இது எப்படி வேணால் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது வந்து ஈஸி மெத்தடாக இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. இதையே நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் போடலாம். ஆன்சர் இதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான சம்மு, பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட சம்ஸு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த பார்க்கலாமா? ஓகே, இப்போ அடுத்த பார்க்கலாங்களா? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுக்கு முன் மக்கள் தொகை டேஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுவட்டி சம்மு, 8th ஸ்டாண்டர்டு எக்ஸசைஸ் 4.3ல் இருக்கிற கொஷின். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்கள் தொகை வந்து 26,620 இருக்குது. ஓகேங்களா? அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 10% மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போகுது. இந்த கணக்கில் இன்னைக்கு 26,620 மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த வேல்யூஸ் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் நம்ம எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஏன்றது தான் இப்போதைய மக்கள் தொகை எவ்வளவு? 26,620. ஓகேங்களா? ஸோ நமக்கு பி தெரியாது, எவ்வளோ மக்கள் தொகை 3 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 + r / 100 ஹோல் பவர் n அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? 10% ஆண்டு வட்டி அப்படிங்கும்போது 110 / 100 எத்தனை வருஷங்க? 3 வருஷம். ஓகேங்களா? இது 3 வருஷம், இது 10%. ஓகேங்களா? ஸோ 100 × 1 100, 100 + 10 110, 110 / 100. ஓகேங்களா? 3 வருஷம் அப்படிங்கும்போது இதை நம்ம 3 டைம் எழுதுகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பி தான் தேவை. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாங்கன்றது மட்டும் தான் தேவை. அதனால் பி வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது என்னாகும்? வேல்யூ மல்டிப்ளைல இது டிவைடில் இருக்கிறதுனால கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ 100 / 110 × 100 / 110 × 100 / 110. ஓகேங்களா? ஸோ இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கு அடிபட்டாச்சு, இந்த சைபருக்கு இந்த சைபர் அடித்தாச்சு, இந்த சைபருக்கு இந்த சைபர் அடித்தாச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இதை அடிக்கலாமா? 11 நாள் அடிக்கலாமா? ஓகே, அடிக்கலாம். 1 11 11, 2 11 22. ஓகேங்களா? அப்போ மிச்சம் 4 இருக்குது. 46 அப்படிங்கும்போது 41 44. ஓகேங்களா? அப்போ 44 இங்கே 2 பேலன்ஸ் இருக்கும். அப்போ 2 2 22, 22ங்கும்போது 2 11 22. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற சைபர் அப்படியே இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த 11 நாள் அடிக்கலாமா? அடிக்கலாம். அடிங்க. 1 11 11 11, 2 11 22. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே 2 வந்துச்சு அப்படின்னா 22, 2 11 22. இங்கே ஒரு சைபர் இருக்குது, அந்த சைபர் அப்படியே இறக்கிங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 14 நாள் இந்த 220 அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். அடிங்க. 1 11 11, 2 11 22. இந்த சைபர் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 20 30 3 சைபர் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 20 கூட அந்த 3 சைபரை சேர்த்திக்கிங்க. இந்த 1 2 3, 1 2 3. ஸோ பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20,000. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் அந்த நகரத்தில் இருந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 20,000. ஸோ புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாங்களா?
ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா? ஸோ காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபோன் வந்து சத்தம் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் அலைபேசி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்தில் வந்து அடிக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அடிக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கு அடிக்குது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கில் வந்து காலையில் 5 மணிக்கு அடிச்சது எல்லாம் சேர்ந்து அடிச்சது. திருப்பி வந்து எத்தனை மணிக்கு எல்லா 4 டெலிஃபோனுமே வந்து சேம் டைமில் வந்து ரிங் அடிக்கும் அப்படின்றது தான் வந்து கொஷின். ஓகேங்களா? ஸோ வந்து இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 6th டேர்ம் 2 புக்கில் வந்து எக்ஸசைஸ் 11 கொஷின் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றாகன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஒன்றாக அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எல்சிஎம் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாக டிவைட் ஆகிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே போவோம். ஓகேங்களா? அது காமன் நம்பரால் டிவைட் ஆகலைனாலும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி அந்த 1 1 1 அந்த மாதிரி வேல்யூ வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி வர வேல்யூஸை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? இன்னொரு கான்செப்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன, ஒவ்வொரு டைமும் எழுதிக்குவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் அலைபேசி 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம், ரெண்டாவது அலைபேசி 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம், மூணாவது அலைபேசி 25 நிமிஷத்துக்கு ஒரு டைம், நாலாவது அலைபேசி 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அடிக்குது. ஸோ இதில் பெரிய நம்பர் எது? 30. ஓகேங்களா? சரி, இந்த 30 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நம்பராலேயும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ரீச் பண்ணுற மாதிரி ஒரு நம்பராக இருக்கணும். காமனாக வந்து அந்த நம்பரை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 10ஆல் பெருக்கணும் அப்படின்னீங்களேன் 300. இந்த 300ன்ற நம்பரு 25ஆலையும் வகுபடணும், 20ஆலையும் வகுபடணும், 15ஆலையும் வகுபடணும். வகுபடுங்களா? 300ன்றது இந்த 15 20 25 இந்த 3 நம்பராலையும் வகுபடும். ஓகேங்களா? எத்தனை டைம் போட்டால் இப்போ 15 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 150, 20 15 300. ஸோ இது வந்து வச்சுங்களா? ஓகே, இது வந்து பாருங்கள் 1 20 20, 5 20 200, 15 20 300. 25ஆல் போட்டோம்னா 4 25 100. அப்போ 12 25 300. ஸோ எல்லாமே வந்து சேம் நம்பராக வந்துருச்சுங்களா? ஓகே, அப்போ 300 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எவ்வளவு? 300 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 அலைபேசியுமே ஒரே டைமில் ரிங் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது 300ன்றது நிமிஷத்தில் இருக்குது. நமக்கு மணி நேரத்தில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஓகேங்களா? 1 மணி நேரன்றது 60 நிமிஷம். ஸோ அப்போ வந்து 60ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை மணி நேரன்றது கிடச்சிரும். ஓகேங்களா? 60ஆல் டிவைட் பண்ணுங்கள், 0 அடைஞ்சிருச்சு. 1 6 6 5 6 30. ஓகேங்களா? அப்போ 5 மணி நேரம் கழித்து திருப்பி அந்த 4 டெலிஃபோனுமே வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் ரிங் அடிக்கும். ஓகேங்களா? அப்போ 5 மணி நேரம் கழிச்சு அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ஸ்டெப் அடிச்சது காலை 5 மணிக்கு. ஓகேங்களா? காலை 5 மணிக்கு அடிச்சதுன்னா திருப்பி 5 மணி நேரம் கழிச்சு அப்படிங்கும்போது 5 5 10. ஓகேங்களா? திருப்பி காலையில் 10 மணிக்கு 4 ஃபோனுமே அட் அ டைமில் அடிக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இதே சமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் மெத்தட்லேயும் போடலாம், சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை என்னன்றது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மெத்தடு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கான்செப்ட் பேஸ் நான் போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எல்சிஎம் மெத்தடில் போய் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே அதுதான். ஆனால் இது என்ன, இது எல்சிஎம் மெத்தடை வந்து நம்ம மைண்ட் கால்குலேஷன்லேயே கொண்டு வந்துடுறோம். அதை அதுக்குண்டான ஸ்டெப் வைஸ் நம்ம கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் எல்சிஎம் மெத்தட் நான் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ 15 20 25 30. ஸோ இது எல்லாமே வகுப்படுற என்ன 5 5ஆல் வகுப்படுங்களா? இப்போ 3 5 15, 4 5 20, 5 5 25, 6 5 30. இது காமனாக இந்த இது பண்ணலாம். 3ஆல் போட்டோம்னா இந்த 2 நம்பருமே டிவைட் ஆகும். 3ஆல் போட்டோம்னா 1 3 3, 4 வகுப்படாது அப்படியே கீழே வந்துடும், 5 வகுப்படாது கீழே வந்துடும், 2 3 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 2ஆல் போட்டோம் அப்படின்னா 4 2 வகுப்படும். ஸோ 1 2 4 5 வகுப்படாது அப்படியே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ஒரு 2 2. ஸோ இதை இப்போ வந்து திருப்பி 2ஆல் போட்டோம் அப்படின்னா 1 1 5 1. இதை திருப்பி 5ஆல் போட்டோம் அப்படின்னா 1 1
1 1 ஓகேங்களா. லாஸ்ட் ஸ்டெப் இன் கேஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நான் மேலே எழுதிடுறேன். கடைசியாக வந்து 1 1 1 1ன்ட்டு வரும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பர் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணிடலாமா? 5 × 3 × 2 × 2 × 5 5 3 15 15 2 30 32 60 60 × 5 300 வந்துருச்சுங்களா? அதே 300 நிமிஷம். ஓகே. ஸோ அதே தான் ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் அடித்தோம் அப்படின்னா 0 0 அடைஞ்சது 1 6 6 5 6 30. ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லேயும் போட்டுக்கலாம், அந்த மெத்தட்லேயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போடுங்க. இது இப்படி போடணும், அதை நம்ம டக்குனு மைண்ட் கால்குலேஷனில் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோவோட நம்ம 30 சம் பார்த்தாச்சு. 10 வீடியோ முடிச்சாச்சு, 30 சம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.